Hello friends, biryani na நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பிரியாணில பல வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பிரியாணி ஃபேவரட் இருக்கும். ஆனா பிரியாணி பிடிக்காது அப்படினு யாருக்குமே இருக்காது. எல்லாரோட ஃபேவரட் ஃபுட் பிரியாணி. அந்த பிரியாணியை எப்படி ஈஸியஸ்ட் வேல பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வச்சு எவ்வளோ ஈஸியாக எப்படி சிம்பிளஸ்ட் வேல பிரியாணி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆனால் இது நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணும்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சாப்ட் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், ஆயில், சிக்கன், சில்லிஸ், ஸ்பைசஸ், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் and curd. So இவ்வளோ ingredients along with rice எல்லாம் சேர்த்து தான் நம்மளால் ஒரு பிரியாணி பண்ண முடியும். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டான மெஷர்ஸில் இருக்கணும், கரெக்டான குவான்டிட்டி, சாப்ட் ஆர் கிரைண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக சூப்பர்பாக பிரியாணி கிடைக்கும். அண்ட் பிரியாணி ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு, ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கிறது, இல்லை மைல்டாக பிரியாணி, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் எனிவேஸ் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ், நிறைய ஸ்டெப் ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சால் கூட சில டைம்ஸில் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லாமல் போகுது, இல்லை ஓவர் குக்ட் ஆகிடுது, இல்லை சரியாக குக் ஆகலை, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரியாணி மேக்கிங்கில், எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ். நீங்கள் வீட்டில் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் ரொம்ப கவனமாக எவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி செஞ்சாலும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் கூட ரொம்ப நல்லா டேஸ்டியாக பிரியாணி பண்ணுவேன், ஆனால் எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. ஸோ சேம் கன்சிஸ்டன்சி, சேம் மெத்தட், எப்போவுமே ஒரே மாதிரி நமக்கு டேஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட், அது ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட் வச்சு நம்ம ஈஸியஸ்ட் வேல பிரியாணி பண்ணலாம். இதுதான் விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட். இப்போ நம்ம இதில் என்ன இருக்குது பார்க்கலாம். பிரியாணி மசாலா அண்ட் பிரியாணி ரைஸ், இது அந்த மசாலா கிட்டில் இருந்தது. அதோட நான் சிக்கன் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த பிரியாணி ரைஸ் மெஷர் பண்ணி அதை சோக் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஈஸி வேல நம்ம அடுத்து குக் பண்ணலாம். லெட் மீ மெஷர் இட். ஸோ ஐ திங்க் இதில் 2 cups இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 எஸ் 2 cups ரைஸ் இருக்குது. ஸோ இது சோக்காய் நம்ம இந்த சிக்கன் கூட சேர்த்து குக் பண்ணும்போது மேபி ஒரு சின்ன ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு அதில் இருக்கும். இப்போ நம்ம இதில் 2 cups ரைஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2 cup ரைஸ் போட்டதுனால ஐ புட் 2 cups ஆஃப் வாட்டர். ஸோ இதை சோக் பண்ண வச்சுட்டு நம்ம இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். விஐபி விருந்து பிரியாணி மசாலா நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்து 2 trays ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்ச அத்தனை இன்க்ரீடியன்ஸும் இந்த சிங்கிள் பாட்டிலில் இருக்குது. இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த பிரியாணி மசாலா மிக்ஸ் வச்சு நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போது குக்கர் ஹாட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பிரியாணி மசாலா போர் பண்ணலாம். ஓகே, ஆயில் கூட இருக்குது இதில். இப்போ இந்த பிரியாணி மசாலா ஃபுல்லாக நான் இதில் கொட்டியாச்சு. இப்போவே நல்ல ஃப்ளேவர் இருக்குதுல. அண்ட் இட்ஸ் ஸோ ஸ்பைசி, நிறைய ஆயில், நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர்பாக இருக்குது, நைஸ் ஆரோமா. இப்போ இதில் ஒரு 300 grams சிக்கன் இருக்கும். இந்த சிக்கன் நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது சிக்கன் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஈவன் சால்ட் கூட இதோட ஆட் பண்ணலை, சால்ட் ஆட் பண்ணல, கர்ட் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி தட் மசாலா. பட் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி வெரி டேஸ்டி. இப்போ இந்த சிக்கன் அண்ட் மசாலா நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. இது கூட நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஈவன் சால்ட் கூட ஆட் பண்ணல. இப்போ நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 3 whistles வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 3 whistles வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 whistles வந்தப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணால் பிரியாணி ரெடி. 3 whistles வந்து இப்போது நல்ல சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள், we didn't add anything extra. ஸோ இப்போது இந்த சோக் ஆகிருக்கிற ரைஸ் இதோட நான் ஆட் பண்ணுறேன். ரைஸ் நல்லா சோக் ஆகிருக்குது. நம்ம ஆல்ரெடி வாட்டர் சேர்த்து ஃபர்ஸ்ட்லேயே இது செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ரைஸ் நல்லா சோக்கான ரைஸ் வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு 2 cups ரைஸ் இருந்தனால இதோட சேர்த்து 4 cups வாட்டர் கூட ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் 15 minutesல நமக்கு சூப்பர் பிரியாணி
ரெடி ஆயிடும். நம்ம இப்போ விஐபி விருந்து பிரியாணி மசாலா வச்சு பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆன் தி ப்ராசஸ். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணணும். வி ஹாவ் டு ஆட் 4 cups ஆஃப் வாட்டர். இப்போ நாம் விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட்டில் இருந்த மசாலா ப்ளஸ் ரைஸ், அது கூட எக்ஸ்ட்ராவாக 300 grams சிக்கன், இவ்வளோ சேர்த்து பிரியாணி செட் பண்ணிட்டோம். இன்னும் 15 minutes தான். 15 minutesல ஐ கெப்ட் சிம்மர், வெயிட் போடலை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. 15 minutes நமக்கு சுட சுட சுவையாக விஐபி விருந்து பிரியாணி மசாலா லெவலில் பிரியாணி ரெடி. லெட்ஸ் வெயிட் 15 minutes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 minutes முடிஞ்சிருச்சு. இப்போது நல்ல ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. ஐ திங்க் த பிரியாணி இஸ் ரெடி. நம்ம 3 steps தான் ஃபாலோ பண்ணோம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிலாம் சேர்த்து நிறைய மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணல. வி ஃபாலோட் ஒன்லி 3 steps. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த பிரியாணி விஐபி விருந்து பிரியாணி மசாலா மிக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அந்த கிட் ஓப்பன் பண்ணோம். அதில் ரைஸும் அந்த மசாலா மிக்ஸும் இருந்துச்சு. அப்புறமா அந்த மசாலா போட்டு நம்ம நல்ல குக்கரில் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட சிக்கன் ஆட் பண்ணி 3 whistles வச்சோம். 3 whistles வச்சு முடிச்சதும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி 15 minutes வெயிட் பண்ணோம். இப்போ 15 minutes முடிஞ்சிருச்சு. பிரியாணி இஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. லெட்ஸ் ஓப்பன் அண்ட் see how is it. ஓகே, நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சூப்பர் ஸ்மெல், சூப்பர் 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 பிரியாணி. லெட் மீ டேஸ்ட் இட். இப்போ விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட்டில் நம்ம ரெடி பண்ண பிரியாணி ஹாட்டாக ஸ்பைஸியாக ரெடி ஆயிருச்சு. ஓகே, இப்போது இது நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். yummy yummy yummy. The consistency is very nice. Salt, sweet, sour, whatever, எல்லாமே கரெக்டாக சூப்பர்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இட்ஸ் ஸோ சிம்பிள், வெரி வெரி ஈஸி. நம்ம நிறைய ஸ்டெப்ஸ், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்லி 3 ஸ்டெப்ஸில் இந்த பிரியாணி டேஸ்டியாக ஸ்பைஸியாக ஹாட்டாக ரெடி பண்ணலாம். பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்லாம் ஃபஸ்ட் டைமாக பிரியாணி நீங்கள் சூப்பராக செஞ்சு அசந்ததுன்னா இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப பசிக்குது டாடி. ஹோட்டல்ல வேணா ஆர்டர் பண்ணட்டுமா? ஹோட்டல்லையா? வேண்டாம் டாடி, அம்மா திட்டுவாங்க. சரி, அப்போ உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி பண்ணலாமா? மட்டன் பிரியாணியா? நீங்க பண்ண போறீங்களா? விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட் இருந்தா யார் வேணாலும் எப்ப வேணாலும் ஃபாஸ்டா டேஸ்டா பிரியாணி பண்ணலாம். இனிமே யாரு பிரியாணி பண்ணணும்னாலும் ஈஸியா பண்ணிடலாம்ல டாடி. டாடி, இன்னும் கொஞ்சோண்டு போடுறீங்களா? விஐபி விருந்து பிரியாணி மசாலா கிட்